Hi friends, welcome to my channel. This is Bhupati. இந்த வீடியோல நீங்க வந்து பர்சனல் லோன் இல்ல கிரெடிட் கார்டு லோன் இல்ல பிசினஸ் லோன் ஏதாவது லோன் வந்து எடுத்துக்கிறீங்க. இந்த டைத்துல உங்களால வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியாம டிஃபால்ட்டா வந்து ஆயிட்டீங்கன்னா என்ன வந்து நடக்கும்? டிஃபால்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன வந்து பண்ணணும்? அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன். நம்ம வந்து ஒரு லோன் வந்து எடுக்கிறோம். எடுக்கும் போதே நம்ம வந்துட்டு ஒரு லீகலா ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுத்துறோம். நான் கண்டிப்பா வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணுவேன், கொடுத்த டென்யூர்ல நான் வந்து கரெக்டா ரீபேமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு லோன் வந்து எடுக்கிறோம். டிஃபால்ட் மீன் நம்ம வந்துட்டு ஒரு மாசம் 2 மாசம் நம்மளால வந்து பேமெண்ட் பண்ணல, கரெக்டான டியூ வந்து நம்ம பே பண்ணல, நம்ம வந்து டிஃபால்ட் இல்ல. கண்டினியூவா ஒரு 6 மாசம் அதாவது 180 டேஸ் ஆனா மட்டும்தான் நம்ம வந்து டிஃபால்டர் அந்த லிஸ்ட்ல வருவோம். நம்ம சப்போஸ் நம்ம வந்து டிஃபால்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வந்து நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிரெடிட் ஸ்கோர் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். கிரெடிட் ஸ்கோர் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லோன் வாங்கியிருப்போம். இப்போ நம்ம வந்து 6 மாசம் நம்ம வந்து பே பண்ணல. அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மியாயிரும். அந்த லெண்டிங் நம்முடைய பேங்க்ஸ் வந்து அவங்க சிபிலுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க, ரிப்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து டிஃபால்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டர்ன் ஆஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து நமக்கு வந்து நார்மலா நடக்கிறது. இது செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா, நம்ம லோன் வாங்கும் போது கோஸ் சைன் யாராவது பண்ணிருப்பாங்க, கேரண்டி யாராவது நமக்கு வந்து சைன் பண்ணிருப்பாங்க. நம்ம ஒரு 1 lakh 2 lakh நமக்கு வந்து இருக்காது. இதே வந்து 10 lakh 15 lakh அந்த மாதிரி நம்ம வந்து கோஸ் சைன் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கால்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த பர்சன் வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து கால்ஸ் போகும். சப்போஸ் அவங்க ஏதாவது பேன் கார்டு டீடைல்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்களோட கிரெடிட் ஸ்கோரும் வந்துட்டு டிராப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா, நமக்கு பினான்சியல் பர்டன். இப்போ நார்மலா வந்துட்டு நம்ம வந்து 1 மாசம் 2 மாசம் டியூ வந்து பே பண்ணல அப்படின்னா நார்மலாவே நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து அதிகமாகும். லேட் ஃபீ சார்ஜஸ் போடுவாங்க, பெனால்டி போடுவாங்க, இசிஎஸ் வந்து பிரசன்ட் ஆகல அதுக்கான சார்ஜஸ் வந்து போடுவாங்க. நார்மலாவே அது வந்து ஆட்டோமேட்டிக் அதிகமாகும். இதனால நமக்கு வந்து பினான்சியலா பர்டன் வந்து ஜாஸ்தியா போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிமைண்டர் கால்ஸ் வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. ரிமைண்டர் கால்ஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ரிமைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க வந்து பேமெண்ட் உங்களுக்கு டியூ பெண்டிங் இருக்கு. அப்புறம் கலெக்ஷன் பீப்புள் இப்போ நமக்கு வந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, கலெக்ஷன் பீப்புள் டைரக்டா வீட்டுக்கு வந்து போன் பண்ணியும் நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண வருவாங்க. சப்போஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து பண்ணல, இது வந்து எதுவுமே வந்துட்டு முடியல, நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு அமௌண்ட் வாங்கல அப்படின்னா தான் அவங்க வந்துட்டு லீகலா வந்து நமக்கு மேல ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. பேங்க்ஸ்ல சம் லீகல் அட்வொகேட் இருப்பாங்க, பேங்க்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நமக்கு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி கோர்ட்ல வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. இந்த ஆப்ஷன் மட்டும் தான். சப்போஸ் நமக்கு வந்து டிஃபால்ட் ஆயிட்டோம்னா இதெல்லாம் வந்து, நான் வந்து டிஃபால்டர் ஆயிட்டேன் அப்படின்னா நான் வந்து என்ன வந்து பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஃபால்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எதுக்கும் வந்து பயந்து கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல வந்து நம்ம என்ன பண்ணிடுவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து நமக்கு எந்த ஒரு பயம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம எனக்கு நான் ரீபேமெண்ட்டுக்கான டெனர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, என்னோட அமௌண்ட் இஎம்ஐ அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும். அப்படி இருந்ததுன்னா அப்படி வேணா நம்ம கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்துட்டு ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி நம்ம வந்து கேட்கலாம். இவ்வளவு இதுவும் முடிச்சுக்கலாம், ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி முடிச்சுக்கலாம். அப்படி மாதிரி நம்ம வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்மளால வந்துட்டு அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்னா நம்ம வந்து பல்க் அமௌண்ட் அப்படியே நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல என்னால அந்த டயத்துலயும் என்னால அந்த அமௌண்ட்டுமே இல்ல அப்படின்னா நமக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் வந்து இருக்கு. அந்த லீகல் ரைட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். லீகல் ரைட்ஸ் என்னால வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து இவ்வளவு அமௌண்ட் இந்த டயத்துல என்னால வந்து டைம் இருக்கும்போது நான் பே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அட்வொகேட் வச்சு நம்ம வந்துட்டு மூவ் பண்ணணும். எப்படி வந்து அவங்க எப்படி வந்துட்டு நமக்கு வந்துட்டு நீ கண்டினியூவா இத்தனை மந்த் பே பண்ணல அப்படின்னு லீகலா வந்து நமக்கு ஆக்ஷன் வந்து எடுக்கிறாங்களோ, அதாவது லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்புறாங்களோ, அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு அட்வொகேட், நமக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது. நம்ம அட்வொகேட் வச்சு நம்மளும் மாதிரி என்னால வந்துட்டு இந்த டயத்துல என்னால பே பண்ண முடியாது, எனக்கு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ டைம் வேணும் எனக்கு. அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் பேங்க்குக்கே அனுப்பலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். இதுதான் வந்துட்டு நம்ம லீகல் டிஃபால்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. சப்போஸ் இதுல கிளாரிபிகேஷன் இல்ல டவுட் ஏதாவது இருக்குன்னா இதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் வந்து தரேன், அதை வந்து கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.